கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். மத்தேயு 12:47. மேத்யூ 12:47. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வெளியே இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும் சகோதரரும் வெளியே நிற்கிறாங்க. நம்ம இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்க்குறோம் மத்தேயு 13வது அதிகாரத்துலேயும். அங்கேயும் இதே மாதிரி அவங்க தாயாரும் சகோதரர் சகோதரிகள் எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க அல்லவா என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். யோவான் 2வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய முதலாவது அதிசயம் என்று சொல்லக்கூடிய கானா ஒரு திருமணம். கானா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே ஆண்டவர் திராட்சை ரசம் காலியான உடனே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய ஒரு காரியம், இப்படி தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுறாரு. அதற்கு பின்பாக யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனம், அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நாமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். எப்படி அவங்க எல்லாரும் போய் கப்பர்நாமுக்கு போய் அங்கே தங்கக்கூடிய காரியம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய தாயார் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அங்கே அவருடைய தாயாராகிய மரியாள் நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் அவங்க எல்லாரும் எருசலேமில் கூடி ஜெபிக்க போகும்போது அங்கே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்போ இதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அவங்களுடைய சகோதரரும் சகோதரிகளும் விசுவாசிகளாய் மாறி அங்கே கூடி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதாவது இவங்க இடைப்பட்ட காலத்தில் கூட இருந்தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க வெளியே அவர்கிட்ட பேசணும்னு நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது மரியாளோ தனக்கு சொல்லப்பட்டவைகளை மனதில் வைத்து கொண்டாங்க, தாயாராகிய மரியாளோ. ஆனால் மற்றவர்கள் தன்னுடைய சகோதரரும் சகோதரிகளில் பெரும்பாலானவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவங்க விசுவாசிக்கலை. ஆனால் அதற்கு பின்பாக அவர்கள் விசுவாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா எருசலேமில் கூடி அவங்க ஜெபிக்கும்போது 120 பேர் ஜெபிக்க கூடி இருந்தபோது அந்த 120 பேரில் தாயாராகிய மரியாளும் சகோதரரும் சகோதரிகளும் மற்ற சீஷர்களோடு கூட இருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ என்ன, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. சரியா? இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது சில நேரங்களில் உடன் உள்ளவங்க, கூட பிறந்தவங்க, இல்லை உங்களை பெற்றெடுத்தவங்க உங்கள் மேலே எந்த அளவிற்கு விசுவாசம் வைத்திருக்கிறாங்க, இல்லை எந்த அளவுக்கு உங்களை விசுவாசித்து இருப்பாங்கங்கிறது தெரியல. ஆனால் நம்ம உண்மையாக வாழும்போது, கர்த்தருக்கென்று உண்மையாக சத்தியத்தின்படி வாழும்போது அவர்களும் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர்களும் கர்த்தரோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும் என்பதை நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா இங்கே இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னது போல மரணமடைந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் விசுவாசித்து அவருக்கென்று வாழ்ந்து கடைசியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய மக்களாக மாறுறாங்க. எப்படி? விசுவாசியாத அந்த சகோதர சகோதரிகள் பின்னாடி அந்த சகோதரர்கள் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கென்று அவர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் அவங்க எல்லாருமே தாங்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவர்களை மாற்றியது. ஆரம்பத்தில் அவங்க விசுவாசிக்கலை, ஆனால் அதற்கு பின்பாக தாங்கள் வைத்த விசுவாசத்திற்கென்று தங்களையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்போ எந்த அளவிற்கு அவருடைய விசுவாசம் பற்றுதலாய் வந்தது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம
இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம மேலே விசுவாசம் வைக்கிறாங்க, நம்மளுடைய வார்த்தைகளை கேட்குறாங்கன்னு இல்லை, நாம் உண்மையாக தேவனுக்கென்று வாழும்போது விசுவாசியாதவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மாறுவார்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தருக்கும் கர்த்தருக்கென்றே இருக்க உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களா? வல்ல பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் உண்மையும் உத்தமமாய் வாழும்போது பார்க்கிறவர்கள் விசுவாசியாதவர்களாய் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களும் உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தில் வாழ்வார்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அதன்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.